ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற கிருபையினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தின் பாதையிலேயும், நோக்கத்தின் பாதையிலேயும், தரிசனத்தின் பாதையிலேயும், வெற்றியின் பாதையிலேயும், சுகத்தின் பாதையிலேயும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து வெற்றியின் மீது வெற்றி எடுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய 3 காரியங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய கண்களை வானத்துக்கு மேலாக, சிங்காசனத்துக்கு நேராக, ஆண்டவராகிய தேவன் விட்டிருக்கக்கூடிய பரலோகத்துக்கு நேராக, தனக்கு மேல் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி பார்க்கும்படியாக தாவீது தன் கண்களை ஏறெடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழுகிற நாம் யாவரும் நம்மை உண்டாக்கினவரும், நம்மை சிருஷ்டித்தவரும், நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவனையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் தேவன் மேல் வைக்கக்கூடிய காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். உங்களுக்காக நான் அவைகளை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தையானது சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமான வார்த்தை அல்ல, அசாதாரணமான வார்த்தை, கீழான வார்த்தை அல்ல, அது மேலான வார்த்தை, சிறந்த வார்த்தையாக இருக்கிறது, உயர்ந்த வார்த்தையாக இருக்கிறது, மனிதனை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த பூமியில் வாழுகிற அநேக மக்கள் பலவிதமான பாரங்களை தங்கள் மேல் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கடன் என்கிற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமை என்கிற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், வியாதி என்கிற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், கஷ்டம் என்கிற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், இயலாமை என்கிற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், என்னால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்கிற பாரத்தை தன் மீது சுமந்து அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், என் மேல் உன் பாரத்தை நீ வைத்து விடு என்று சொல்லுகிறார். காரணம், நீங்க பாரத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பவில்லை, மாறாக உங்களுடைய பாரத்தை அவர் சுமக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு கூட, தத்தளிப்போடு கூட, நெருக்கத்தோடு கூட, இனி நான் பூமியில் ஏன் வாழ்வது, இவ்வளோ பாரங்கள் என் மீது இருக்கிறதே, இந்த பாரங்களை விட்டு நான் எப்படி வரப்போகிறேன், இந்த பாரங்களை என் வாழ்க்கை விட்டு யார் எடுத்துக்கொள்ள கூடும் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற அநேக சகோதரரும் அநேக சகோதரிகளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் உன்னை ஆதரிப்பார். ஆதரிப்பார் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? உங்களை தேற்றுவார், உங்களோடு கூட இருப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மேலும் உயர்த்தி அவர் விரும்புகிற பிரகாரம் உங்களை மேலான ஸ்தலங்களில் உயர்த்தி அழகு பார்ப்பார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் பாரத்தை கர்த்தர் மீது நீங்கள் வைப்பீர்களா? எத்தனை வருஷம் உங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது? எத்தனை நாட்கள் உங்கள் பாரங்கள் நீங்கள் சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? உங்கள் பாரத்தை சுமக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் பாரத்தை தேவன் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறது. என் வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை தேற்றிட அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை காத்திட அவர் நல்லவராக இருக்கிறார். உங்களை சுமந்திட அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பாரங்கள் உங்கள் வழி அருகே வந்து கொண்டிருந்தாலும், பாரங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருந்தாலும், அதை அப்படியே எடுத்து நம் தேவன் மீது நீங்கள் வைப்பீர்களானால் பாரம் நீங்கி சுகமாயிருப்பீர்கள். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஏன் தெரியுமா சொல்லுகிறார்? உங்கள் பாரத்தை அவர் சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாரம் சுமந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பின நாட்கள் முடிந்தது. உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, அது பெரிய பாரமாக இருக்குது, அதை குறித்து நீங்கள் கண்ணீர் விட்டது முடிந்தது. என் கணவருடைய தொழிலில் வியாபாரத்தில் லாபம் வரவில்லையே என்று சொல்லி பாரத்தோடு இருந்த நாட்கள் முடிந்தது. உங்கள் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ஆண்டவர் மீது நான் வைக்க வேண்டிய காரியத்தை சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய காரியம் நம்பிக்கை. முதலாவது சொன்ன கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லி, இரண்டாவதாக கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் அநேக உறவுகளை நம்பி, மனிதர்களை நம்பி, நண்பர்களை நம்பி, தோழிகளை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம். சிலர் நிமித்தம் நீங்கள் நடுத்தெருவுக்கு வந்திருக்கலாம். சிலரை நம்பி உங்கள் சொத்துக்களை நீங்கள் அழிச்சிருக்கலாம். வியாபாரத்தில் நஷ்டம் வந்திருக்கலாம். திருமணத்தில் நஷ்டம் வந்திருக்கலாம். குடும்பத்தில் கஷ்டம் வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள், வளமாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள், நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை தான் நான் உங்களுக்காக வாசித்தேன். மீண்டுமாக வாசிக்கிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இது யாரை குறித்து சொல்லுகிறது? தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷனை குறித்தும் ஒரு மனுஷியை குறித்தும் சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த செழிப்பையும் இந்த வளத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உன் குறைகளெல்லாம் நீக்குவார். சிறப்பானதை உங்களுக்கு அவர் தருவார். உங்களை மகிழ்ந்து களிகூற பண்ணுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை நீங்கள் இன்றைக்கு வைப்பீர்களா? அல்லது நம்பிக்கை வைக்க ஆயத்தப்படுவீர்களா? அப்படியாக நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தேற்றுவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. எல்லா வியாதிக்கும், எல்லா உபத்திரவத்திற்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும், எல்லா கொள்ளை நோய்களுக்கும் அவர் உங்களை விலக்கி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் ஜீவிக்கிறார். கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய காரியத்தை
பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மூன்றாவதாக நாம் கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய மூன்றாவது காரியம் கவலை. இந்த கவலை என்ற வார்த்தை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இந்த கவலையினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இலக்கை அடைவதற்கு முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி அடைய முடியாமல் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கவலை என்கிற வார்த்தை பயத்தை தருகிறது. இந்த கவலை என்கிற வார்த்தை அச்சத்தை தருகிறது. இந்த கவலை என்கிற வார்த்தை அவிசுவாசத்தை தருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உன் கவலைகளை எல்லாம் என் மீது நீ வைத்து விடு என்று சொல்லி உங்களை அழைத்த தேவன், உங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் உங்களை பார்த்து அவர் கேட்கிறார். கவலையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு கவலைகள் தான் அதிகமாகும். கவலை குறித்து கவலைப்படாமல் உங்கள் கவலைகளை தீர்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் கவலைகளை வைக்கும் பொழுது கவலை நீங்கினவர்களாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். உன் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடு என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள் கவலை இருக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையும் அவன் செயலும் கலக்கமுள்ளதாகவே இருக்கும். அவன் சோர்வடைந்தவனாக காணப்படுவான், நிம்மதி இல்லாதவனாக காணப்படுவான், மகிழ்ச்சி இல்லாதவனாக காணப்படுவான், தோல்வியின் மனப்பான்மையில வாழ்கிற ஒரு மனிதனாக இப்போது காணப்படுவான். பிரியமானவர்களே, கவலையை போக்கி தேவன் மீது உன் கவலை வைக்கும் பொழுது சுகமுள்ள வாழ்க்கை வாழும்படி உதவி செய்வார். உங்களுக்கு அவர் வெற்றியை தருவார். உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுவின் மீது வைக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய உற்சாகத்தையும் அவருடைய தைரியத்தையும் அவருடைய விசுவாசத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார். இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், கவலை இல்லாமல் இருப்பீர்கள். மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து விடுங்கள். மூன்றாவதாக, கர்த்தர் மேல் உங்கள் கவலைகளை வைக்கும் பொழுது இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் மேல் உங்கள் கவலைகளை வைக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு உதவிகளை, எங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்பும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய எங்கள் கர்த்தாவே, இந்த 3 காரியங்களையும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அறிவிக்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைக்க வேண்டும், கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் கவலைகளை வைக்க வேண்டும் என்கிறதான சத்தியத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நான் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க உள்ளத்திலேயும் அவங்க வீட்டிலேயும் பலிக்கட்டும், வாய்க்கட்டும், நடக்கட்டும், நிறைவேறட்டும் என நான் பேசுகிறேன். சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன்,
வாழ்வை பேசுகிறேன். நிகழ்ச்சியை பார்க்க ஊருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, எல்லா கவலைகளும் மாறுவதாக, எல்லா தோல்வியில் ஜெயமாய் மாறுவதாக. அநேகர் இனி நான் ஏன் வாழ வேண்டும், என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன், இனி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அநேகர் ஆண்டவர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் எதற்காக இந்த பூமியில வாழ்வது, நான் இந்த பூமியில ஒரு உதவாக்கரையை போல இழுக்கிறேன் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரை தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால. அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.